பிஜேபி அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசியல் உளவியலுக்கு எதிரான ஒரு கட்சி. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். யாரு புரிஞ்சுக்கணும்னா அதிமுக மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். குருமூர்த்திக்கு என்ன தெரிய போகுது? குருமூர்த்தி நோபடி. சீமான் பேசுனது பெரியாரை பத்தி போட்டு கீழே வந்துட்டு குருமூர்த்தி பேசுனதை போட்டு போஸ்டர் ஓட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சு சீமான் கதை. பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, அதை ஒழிக்கணும் அப்படின்ட்டார். ஏன் ஒழிக்கணும்? குருமூர்த்தியை பார்த்து நான் கேட்கிறேன். இந்திய ஒன்றிய அரசு அதனுடைய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB கோட்டை வழக்கில் விடுதலை புலிகள் யாராவது ப்ராசிக்யூட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்றதை நீ காட்டுற அந்த ஆதாரத்தை ஈஸி எடுத்துக்கிறேன். நான் 1000 ஆண்டுகளை இந்த சோத்தை தின்னுட்டு தொப்பை வளர்த்துக்கிட்டு நீங்க திரியிற நீங்க தமிழன்னு அடையாளப்படுத்திக்காதவங்க நீங்க இன்ன வரைக்கும் தனிச்சு இயங்குறதுக்கான காரணம் என்ன சொல்லு? இன்னும் சாதிச்சிட்டீங்க நீங்க சொல்லுங்க. எதுக்கு இந்த புழுகிட்டு இருக்கிற? பாஜக பங்குதாரர் அதுல, அது ஸ்டாலின் வரைக்கும் தெரியும். அப்புறம் என்ன திமுகவுக்குமே பங்கு இருக்குங்கிற எல்லாரும் தான். அதாவதுங்க கொள்கையை அரசியல் வச்சுக்கிறாங்க, ஆட்சிகளை வந்துட்டு பிசினஸ் ரீதியா பாக்குறாங்க, வர்த்தக ரீதியா பாக்குறாங்க. இவ்வளவுதான். பாஜக முன்னெடுக்கக்கூடிய கார்பரேட் ரிலேட்டட் கார்பரேட் ஸ்பெண்டிங் ஐடியாலஜிஸ் பாலிசிஸ் எல்லாத்தையும் திமுக செய்ய போகுது. தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காலம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திருமி கைநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனவரி 14 ஆண்டுதோறும் வந்து துக்ளக்குடைய ஆண்டு விழா நடக்கும். 55வது நிறைவு விழாவில் துக்ளக்குடைய முன்னாடி ஷோ பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து குருமூர்த்தி பேசிக்கிட்டு இருக்காரு. குருமூர்த்தி வந்து பேசும்பொழுது 2 விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பாஜக அதிமுக கூட்டணி தேர்தல் தொடர்பான ஒரு விஷயம், இன்னொன்று சீமானுடைய அண்மையான சர்ச்சை. 2 விவகாரத்தையும் நம்ம பேசலாம்னு இருக்கோம். முதல்ல அதிமுக பாஜக அதை பற்றி பேசும்பொழுது 2021 வாய்ப்பை தவறவிட்டார் எடப்பாடி. அவருக்கு வந்து அரசியல் தெரியல, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல, அவருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி தெரியல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. ஆனால் 2 பேரும் இணைஞ்சா 26ல் இணைஞ்சா அது செட்பேக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு. எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு. ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பேசுகிறாரு. அந்த கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அரசியலில் வந்துட்டு கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, கலை யதார்த்தம். இந்த கலை யதார்த்தம் தெரிஞ்சவன், உணர்ந்தவன், புரிஞ்சவன் மட்டும்தான் அரசியலை பற்றி பேசலாம். அப்படி அந்த மாதிரி 1000 பேர் இருக்கான் அதிமுகவில். அந்த 1000 பேர் யாருக்கும் அதில் இருக்கக்கூடிய இந்த 1000 பேரில் இருக்கக்கூடிய எந்த ஒருத்தருக்கும் இவர் ஈடானவர் கிடையாது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன சொல்லுது? மோடியினுடைய படத்தை எடுத்துட்டு போனா எனக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லுது. பிஜேபி காரங்களே போட்டு சொன்னது. ஆமா. இன்னொன்னு சொல்றாங்க, அதான் வந்துட்டு செங்கோட்டையன் வழியா வெளிப்பட்டது. உங்களோட நான் கூட்டணி வச்சேன்னா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில 40 to 50,000 சிறுபான்மையினருடைய ஓட்டை நான் இழக்கிறேன் அப்படின்றாரு. இது 2 ஃபேக்டர் தான் வந்துட்டு அதிமுக வந்துட்டு யாரோட அலையன்ஸ் போகணும் அப்படின்றத வந்துட்டு தீர்மானிக்குது. இந்த ஃபேக்டர் இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அந்த வாதம் வைக்கக்கூடிய ஆட்கள் 2021 அமித்ஷா சொல்லி டிடிவி தினகரனை சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சஜஷனுக்காக நான் எடப்பாடி கிட்ட பேச போனேன். இத்தனை தொகுதிகள் 25 தொகுதி ரொம்ப சொல்லி எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால திமுக ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துச்சு அப்படின்னு. உடனே இதுக்கு ஆதாரமாக சப்சிக்வெண்ட்டாக என்ன வைக்கிறாங்கன்னா, இவர் 22 தொகுதியில் அமமுக பிரித்த வாக்குகள் மூலமாக அதிமுக தோத்துருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அடுத்தபடியாக 24 தேர்தலையும் வந்து அதிமுக பாஜக இப்போ வாங்கியிருக்க வாக்குகளை அப்படியே கம்பைன் பண்ணி போட்டால் 12 இடங்களில் வந்து அவங்க வெற்றி பெற்றதா வருது. இன்னும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அலையன்ஸா ஜெல்லாகி போயிருந்தா 15 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆக திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறத இடத்துல இருக்கிறத விட பர்சனல் ஈகோவுக்காக எடப்பாடி வந்து அதிமுகவை தோல்விக்கு தள்ளுறாரு, தோல்வி படுகொலையில் தள்ளுறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்க. நான் சொல்றது என்னன்னா, 2% ஆஃப் ஓட்டை வச்சுக்கிட்டு இவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அதான் அவங்க சொல்றது. 14, 19 வந்துட்டு மக்களவை தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அப்போ பாஜக எந்த கூட்டணியில் இருந்தாலும் எவ்வளவு ஓட்டு வாங்குச்சுன்றதை பாருங்க. 21 அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல? 20 தொகுதி கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு. அதிமுக பாஜகவுக்கு 20 தொகுதி கொடுத்தாங்களா இல்லையா? 60 தொகுதி கேட்டீங்க, 40 தொகுதி நீங்க 20 தான் 20 தொகுதி கொடுத்தாங்க. ஏன் 16 தொகுதியில் நீங்க தோத்தீங்க? இருக்கிற கூட்டணியிலே அதிகம் பெற்று கம்மியா ஜெயிச்சாலும் நீங்க தான். உங்களை விட அதிகமாக தான் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிச்சு. அப்ப என்ன அதுல இருந்து தெரியுது அப்படின்னோம்னா, அதான் சொல்றது, அதிமுக காரங்க சொல்றது இதுதான். மோடியினுடைய முகமோ ஒர்க் அவுட் ஆகாது, சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு கிடைக்காது. எப்படி நாங்க ஜெயிப்போம்? நீங்க தனியா நின்று வாங்கிட்டீங்க, 11% வாங்கிட்டீங்க, இப்பவும் அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது.
இப்போ அந்த பேச்சுவார்த்தையில இருக்குது. 11% நானு, அவங்க வந்துட்டு 18%. அலைன்ஸோட 18, இவர் மட்டும் 11%, அவங்க 22%, 2 பேரும் சேர்த்தா 33%. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 35-36% வந்துடும். திமுகவுக்கு டஃப் கொடுக்குறான்னு நான் என்ன சொல்றேன், திமுக வந்துட்டு தனிச்ச அளவுலயே 51% ஓட்டு வாங்கிச்சு 2021. அந்த கூட்டணி 51% ஓட்டு. அப்புறம் நீங்க எப்படி கணக்கு போட்டிருந்தாலும் இப்படிதான் வந்திருக்கும். அதிமுகவும் இவர் இருந்திருந்தாருன்னா அப்படியே அமமுக ஓட்டு அதிமுக வந்திருக்கும்னு சொல்றீங்களே, போட மாட்டான். தான் முக்கியம். அப்படி அதிமுகவோட அமமுக சேர்ந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு நினைச்சிருந்தான்னா அமமுகவுக்கு அந்த ஓட்டு விழுந்திருக்காது. இதுதான் உண்மை. நீங்க வெளியில நீங்க மேல இருந்து பர்சன்டேஜ் மட்டும் பாக்குறீங்க. அவன் உள்ள வந்துட்டு கட்சிக்காரன் இருக்கிறான், அவன் ஏன் பார்க்கல? அதை அவனுக்கு தெரியாத அமமுக கோட்டு போட்டா ஒன்றும் உருப்படாதுன்றதுக்கு. அப்ப என்ன பண்றான்? அவனுக்கான அரசியல் அவன் பார்க்கறான். உங்களுக்கான அரசியலை நீங்க பார்க்கும்போது அவனுக்கான அரசியலை நீங்க கணக்குல எடுத்துக்கல. அதான் பேசுறீங்க. தினகரன் ரொம்ப சரி, தனிச்சு போட்டிட்டது. ஆனா தினகரன் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இல்ல அழுத்தம் காரணமாக அவர் போய் செய்யற தவறு என்னன்னா, பிஜேபியோட ஒரு கூட்டணிக்கு அவர் போயிட்டு ஒரே ஒரு தொகுதியில மட்டும் நின்னது. இவ்வளவுதான். இப்ப தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு 2 தொகுதிகள் நின்னாங்க. 24 அமமுக 2 தொகுதிகள் நின்னாங்க. அதான் ஒண்ணு திருச்சி, இன்னொன்னு வந்துட்டு அது தேனி. 2 தொகுதி தான். அது நம்ம கணக்குல சேர்க்கல. நான் திருச்சிய தென் மாவட்டங்கள்ல இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்க, திமுகவே இருக்காது அப்படின்னாரு இவர். யாரு? அண்ணாமலை. திராவிட கட்சிகள் எம்பி, திமுக ரெண்டுக்குமே எம்பி இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? 2 இடத்துலயும் நீங்க பெருசா ஜெயிச்ச ஆள் யாரு அப்படின்னு பாத்துறோம். உங்களுடைய கூட்டணியில இருந்து அதிக ஓட்டை வாங்கினது யாரு? 2வது இடத்துக்கு வந்து ஒருத்தர் ஓபிஎஸ் ராமநாதபுரம், இன்னொருத்தர் தேனியில டிடிவி தினகரன். இவ்வளவுதானே. இப்போ உங்களுடைய கேண்டிடேட் எங்க என்ன வாங்கினா சொல்லு? ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னம்னா, பிஜேபி அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசியல் உளவியலுக்கு எதிரான ஒரு கட்சி. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். யாரு புரிஞ்சுக்கணும்னா அதிமுக மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். குருமூர்த்திக்கு என்ன தெரிய போகுது? குருமூர்த்தி நோபடி. அதான் நான் சொல்ல வரேன். கலை யதார்த்தம் தெரியாத ஆட்கள் அவங்கெல்லாம். இங்க ஒண்ணுமே நடக்காது. எம்ஜிஆர் ஏற்கனவே நல்லா போட்டுட்டு போயிட்டாரு இந்த பிஜேபியை பத்தி எல்லாம். அவர் காங்கிரஸை தான் ஆதரிச்சாரு ஒழிய பிஜேபியை நீங்க ஜெயலலிதா பீரியட்ல தான் நீங்க கொண்டாந்தீங்க. அப்புறம் ஜெயலலிதா உங்களுடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு அதுவும் எதிரில் போயிட்டு கடற்கரையில போட்டு சபதமும் போட்டாங்க. அதனால மன்னிப்புலாம் கேட்டாங்க. ஆமா, மன்னிப்புலாம் கேட்டாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னம்னா வந்துட்டு, குருமூர்த்திலாம் வந்துட்டு என்னன்னா, அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்றாங்கல்ல, உட்காந்துக்கிட்டு இவரை சேர்ந்தா இங்கெல்லாம் கூட வந்து பேசுவாங்க. பர்சன்டேஜ்லயே தான் பேசிட்டு இருப்பாங்க. மக்களுடைய மூளையில வந்துட்டு ஏதோ மக்கள் வந்துட்டு எழுதி கொடுத்துற மாதிரி, நாங்க அடுத்த ஒரு 25 வருடத்துக்கு திமுக ஓட்டு போட போறோம், நாங்க அடுத்த ஒரு 30 வருடத்துக்கு பாஜக ஓட்டு போட போறோம் அப்படின்னு எழுதி கொடுத்தா மாதிரி இவங்க. நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு இன்னொரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. 2026 கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த தொகுதியில உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்பர் ஆஃப் ஓட்டு வந்து 1-2 ஓட்டு போட்டு 8034 ஓட்டு 8000 ஓட்டு தொகுதி வாரியா ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்கறது தான். நீங்க ஒரு யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்க ஓட்டு போறதை தீர்மானிக்கணும்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். அது வேற மாதிரி ஒரு முடிவு வரும். ஆனா அப்படி ஒண்ணு இந்தியால எந்த செஃபாலஜிஸ்டும் பண்றதில்ல, ஊடகங்களும் பண்றதில்ல, ஊடகங்களுக்காக செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் நிறுவனங்களும் பண்றதில்ல. என்டிடிவி பண்ணாங்க, அவங்க தான். அதோட முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் என்டிடிவி அந்த இடத்துக்கே வர்றதில்ல, முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த குருமூர்த்திக்கு என்ன தெரியும்? ஆனா எடப்பாடிக்கு எல்லாம் தெரியும். எடப்பாடி இந்த கூட்டணியில இவ்வளவு பெரிய அலையில 75 சீட்டு ஜெயிச்சவர். அவருடைய கூட்டணி 75 சீட்டு, 62, 63 அஇஅதிமுக ஜெயிச்சிச்சு. ஆனா அவர் பண்ணாத தப்பு என்ன, அவர் பண்ண தவறியது என்னன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னன்னா, அஇஅதிமுகவை பலப்படுத்த தவறிவிட்டார். இந்த மக்களவை தேர்தலுக்கு பின்னாடி பலப்படுத்த தவறிட்டாரு. அவ்வளவுதான். மற்றபடி பிஜேபி அவர் கொண்டு வர்றதுனால அதிமுக ஜெயிச்சோன்றதெல்லாம் சும்மா போச்சு. எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படிங்கிற பாயிண்ட்டை குருமூர்த்தியும் பேசுறாரு. அண்மையில் வந்து அதை டிடிவியும் பேசினார். டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு, அவருடைய பிறந்த நாளுக்கு பிறகு போயிட்டு வந்த பிறகு அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வரணும். அது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எடப்பாடி இல்லாம
அடுத்த கட்ட தலைவர்கள் முன்னெடுத்து கொண்டு வந்தாலும் சரி, அதிமுக வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக பேசுறாரு. இங்கே எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக அப்படிங்கிறது சாத்தியப்படுத்த முடியுமா? ஏன்னா ஓபிஎஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஓபிஎஸ் தன்னை வளர்த்துக்கிட்டாரு, பெருசாக கூட இருக்க யாருக்கும் செய்யல. எடப்பாடியை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓபிஎஸ் போட்ட மாதிரி போட்ட முடியும். இதெல்லாம் நடக்க முடியாத காரியம். பிஜேபி என்ன நினைக்குது, ஏன் எடப்பாடியை வேணான்னு சொல்லுது அப்படின்னோம்னா, பிஜேபியினுடைய அந்த கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு எடப்பாடி ஒத்து வரல. என்டிஏ அணி, என்டிஏ கூட்டணி 24 சீட்டு எங்களுக்கு, 15 உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை தான் எதிர்த்துட்டு இவர் வெளில வந்துட்டாரு. காட்டினது வந்துட்டு அண்ணாவை பற்றி அண்ணாமலை தப்பா பேசுறாருன்றது காட்டப்பட்ட காரணம், உண்மை இதுதான். ஆக இதை வந்துட்டு ஒரு மைனர் பார்ட்னராக இருக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கலை. ஆனால் அதிமுகவில் ஒரு பிளாக் இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த 11-22% வச்சுக்கிட்டு பிஜேபியோட சேர்த்தா நம்மளுக்கு ஒரு கணிசமான வாக்கு வைக்க வரும்ட்டு. பிஜேபிக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ரெலவன்ஸையும் கிடையாது, அப்படியே அடப்பாங்க. பிஜேபி தனித்து நிற்க விட்டாங்கன்னா 3-4% ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டாங்க, நிச்சயம் வாங்க மாட்டாங்க, எழுதி தரம் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஓபிஎஸும் தினகரனையும் தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வந்துட்டு இருக்க மாட்டார். அதான பிரச்சனையாச்சு பாமகல. கூட்டணி தப்பு சொன்னாரா இல்லையா அவர்? அப்போ அந்த கூட்டணி யாரோட போகணும்? அதிமுகவோட. ஸோ இப்படி தான் போகும். எனவே இவர் பேசக்கூடிய எந்த விடயமும் அடிப்படையற்றது, ஆதாரமற்றது, கலை யதார்த்தத்திற்கு தொடர்பில்லாது. இன்னொரு விஷயம் வந்து குருமூர்த்தி பேசினதுல 2021 டிடிவியை உள்ள சேர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுச்சு. அமித்ஷா முன்மொழிஞ்சார், இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி போயிட்டு வந்து டிடிவி என்ன சொன்னார்னா, நான் போட்டியிடலை, நான் வந்து விளைவிக்கிறேன், தேர்தல் போட்டியிடலாம் விளைவிக்கிறேன், என் கட்சிக்கு மட்டும் சீட்டு கொடுக்க சொல்லுங்கள், ரெட்டலையில் நீக்கட்டும், கொரோனா கண்ட்ரோல் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க, ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கட்டும், சசிகலா வெளியே வந்துட்டாங்க, அவங்கள வச்சு நம்ம ஒன்றுபட்ட அதிமுக கொண்டு போகலாம் அப்படின்னு ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. 21 சென்ட்ரலில் பிஜேபி ஃபுல் ஃபோர்ஸில் ஸ்ட்ராங் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி பிஜேபிக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்தியா கூட்டணி வரலனா கூட காங்கிரஸ் அலைன்ஸ் இன்டாக்டாக இருக்குது, காங்கிரஸ்க்கான ஒரு விஷயமா திமுக இருக்குது, அவங்கள வீழ்த்தணும், அது வந்து நேஷனல்லையும் அவங்களுக்கு ஒரு செட்பேக்கை கொடுக்குறதுனால அன்னைக்கு ஆம் ட்விஸ்ட் பண்ணாத பிஜேபி நினச்சது அன்னைக்கே பண்ணியிருக்கலாம், பண்ணாத பிஜேபி 4 வருஷமாக அதிமுக ஆட்சியை காப்பாற்றி வச்சுருந்த பிஜேபி அன்னைக்கு எடப்பாடி 130 சீட்டு நான் ஜெயிப்பேன்னு சொன்னதை நம்பிட்டு போனாங்க அமித்ஷா அப்படின்னா, இன்றைக்கி அதை ஏன் பண்ணணும்? அன்னைக்கு ஆம் ட்விஸ்ட் பண்ண விரும்பாத பிஜேபி இன்னைக்கு பண்ணும் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியுதா? இல்லை, இப்போ பிஜேபிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, அவங்களுடைய பெரிய ஸ்டேக் வந்துட்டு மக்களவை தேர்தலில் இருக்குது. மக்களவை தேர்தலில் இங்கே ஒன்றும் ஆகலை. இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் ஒன்றுமில்லாத போகிறதா, ஒரு 10-20 சீட்டை வாங்குறதா, இவ்வளோதான் அவங்களுடைய சின்ன கால்குலேஷன். ஏன்னா கட்சி இங்கே வந்துட்டு இருக்குது, உயிரோடு இருக்குது அப்படின்னு காட்டிக்கணும். அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அஇஅதிமுக தான். ஸோ அஇஅதிமுக வளைக்கணும் அப்படின்னா எடப்பாடியை வளைக்கணும். எடப்பாடியை வளைக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. 20 சீட்டை ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு 40 சீட்டு வரணும். ஸோ அதனால தான் அடிக்கடி ஒரு என்ன பண்ணுறாரு அண்ணாமலை வந்துட்டு, நாங்கள் 11% ஓட்டு வாங்கணும், கூட்டணியோட 18% சொல்கிறது என்னன்னா, இந்த பேரத்துக்காக தான் அவர் பார்க்குறாரு. நீ 22% வாங்கியிருக்கிற, நான் 11%, எனக்கு 70 சீட்டு கொடு, நீ 150 நெல். இந்த இடத்துக்கு தான் அவர் வர்றாரு. அண்ணாமலையும் சரி, அமித்ஷாவும் சரி, அந்த இடத்துக்கு தான் வரப்போகிறாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் உங்களால் முடியல, 11% வச்சுட்டு தனிச்சு போட்டுடுங்க. இதுதான் எடப்பாடி விட்டு தர மாட்டார். ரெண்டாவது, எடப்பாடி வந்து தனது கட்சியினர் ரொம்ப காஷன் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை முழுங்கிடுவானுங்க அவனுங்க. உஷார, நீ பார்க்குறல்ல மராட்டியத்தையும் மத்திய பிரதேசத்தையும் கர்நாடகத்தையும் பார்த்தல, நம்ம கட்சியை முழுங்கிட்டு போடுவாருங்க. தேவையாது. இதை கேட்டுதான் அவர் அலர்ட் பண்ணி கட்சியினர் வந்து தன்னோட வச்சுட்டு இருக்காரு. அதனால அவ்வளவு ஈஸியாக எடப்பாடியை கடந்து போய் அதிமுகவை கபலீகரம் போயின்னா பாஜகவால் முடியாது. ஆனால் அவருடைய சம்பந்திக்கு உறவினருக்கு ரெய்டு, இந்த பக்கம் ஓபிஎஸ் சைடுல இருக்க வைத்தியலிங்கத்துக்கு ரெய்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல, அது எதனால? இல்ல, அந்த ரெய்டெல்லாம் கொடுத்துடலாம், மிரட்டலாம், ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, பாஜக பங்குதாரர் அதுல, அது ஸ்டாலின் வரைக்கும் தெரியும். அப்புறம் என்ன, திமுகவுக்குமே பங்கு இருக்குங்கிற எல்லாரும் தான். அதாவதுங்க, கொள்கையை அரசியல் வச்சுக்கிறாங்க, ஆட்சிகளை வந்துட்டு பிசினஸ் ரீதியா பாக்குறாங்க, வர்த்தக ரீதியா பாக்குறாங்க. இவ்வளவுதான் நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம், இவ்வளவுதான். இப்போ அதானி வராரு, உடனே இங்க ஓகே ஆகுது, பரந்தூர் விமான நிலையத்துக்கான இது ஓகே ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? பரந்தூர் விமான நிலையத்தை கட்டி அதானி கிட்ட தூக்கி கொடுக்கறது. அதுக்கு வந்துட்டு பாஜக ப்ரப்போஸ் பண்ணதுன்னா திமுக ஆட்சி செகண்ட். இதுல என்ன இருக்குது? திராவிட மாடலு, இந்துத்துவ மாடலு, ஆல் மாடல் ஆர் த சேம் மாடல் ஃபார் அதானி.
அவ்வளவுதான். பாஜக முன்னெடுக்கக்கூடிய கார்பரேட் ரிலேட்டட் கார்பரேட் ஸ்பெண்டிங் ஐடியாலஜிஸ் பாலிசிஸ் எல்லாத்தையும் திமுக செய்ய போகுது. அவ்வளவுதான். இப்ப அதிமுக ஒருவேளை ஆமா, கூட்டணி இல்லாம போச்சு அப்படின்னா அது அதிமுக செட்பேக் தானே. ஏற்கனவே வந்து எடப்பாடி தோத்துக்கிட்டே இருக்காரு. எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா கட்சியில வெளியில இருக்கிறவங்கள உள்ள எடுக்கணும். அதுல அவர் தவறிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்ப அதனாலதான் அவர் வந்துட்டு விஜய் எதிர்பார்க்கிறாரு, சீமான் எதிர்பார்க்கிறாரு, யாரையும் எதிர்பார்க்கிறாரு. அதிமுக வந்து சரி பிஜேபி வேணாம், டிடிவி ஒத்துக்கிறாருல, நான் போட்டிக்கிடல, என் கட்சிக்கு சீட்டு கொடுத்துருக்கேன். டிடிவி ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க, எழுதி வச்சுங்க. டிடிவி ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய குடைச்சல் பார்ட்டி தெரியும். ஓபிஎஸ் கூட எடுத்துவாங்க, டிடிவி எடுத்துக்கவே மாட்டாங்க. அது எடப்பாடி இல்ல, அந்த கட்சியில் இருக்க யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. யாருமே அப்படி நான் சொல்றேன், யாருமே எல்லாரும் இன்க்ளூட் பண்ணிக்கங்க. அந்த நிகழ்ச்சியில பேசின இன்னொரு கருத்து, சீமானுக்கு பாராட்டுக்கள். முதல் முறையாக தமிழ்நாட்டில் வெளிப்படையாக பெரியாரை எதிர்க்கிறதுக்கு ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்காரு, ஒருத்தர் வந்திருக்காரு. அதனால சீமானுடைய செயல்பாடுகளுக்கு நான் பாராட்டுறேன் அப்படின்னு. சீமானுடைய அந்த பேச்சுக்கு பாஜகவுடைய சங் பரிவார அடிப்படைகள் எல்லாரும் வந்து பாராட்டு தெரிவிச்சாச்சு, கூட வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? சீமான் பேசுனது பெரியாரை பற்றி போட்டு, கீழே வந்துட்டு குருமூர்த்தி பேசுனதை போட்டு போஸ்டர் ஓட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சு சீமான் கதை. அவ்வளோதான். பெரியாரை வந்துட்டு ஏன் எதிர்க்கிறாங்க? ஏன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல ஏன் பெரியாரை எதிர்க்கணும்? அவர் இந்துக்களுடைய உரிமை தானே பேசினாரு. இந்துக்களுக்காக தான் நீங்க பேசுறீங்க. ஏன் பெரியாரை ஏத்துக்க முடியல? கடவுள் மறுப்பை விட்டுருங்க, யாரையும் ஏத்துக்கல கடவுள் மறுப்பை. பெரியாருடைய மற்ற விடயங்கள்லாம் இருக்குதா, நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதில் எந்த இடத்துல முரண்பட்டு இருக்கிறீங்க? இதை சீமானும் மாட்டிக்கிறாரு, பாஜக மாட்டிக்கும், ஆர்எஸ்எஸ் மாட்டிக்கும். இல்ல சீமான் தரப்பு இதை யாரும் வந்துட்டு ரொம்ப நுணுக்கமா பார்க்கல. ஐயா தந்தை பெரியாருடைய போராட்டம் எதுவும் முஸ்லீம்களுக்கு உரிமை பெற்று தர்றதில்லை, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, பௌத்தர்களுக்கு அல்ல, ஜைனர்களுக்கு அல்ல, இந்துக்களுக்கு தான். அவர் சொன்ன ஒரு போராட்டமும் இந்துக்களுக்கு தான். ஏன் உன்னால இடஒதுக்கீடு கொடுக்க முடியல? அதனால ஈஸியா தட்டிக்கிட்டு உங்களை தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நாம் தமிழர் தரப்புல வந்து நேற்று வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல பாஜக நிலைப்பாடு வேற, நாம் தமிழர் நிலைப்பாடு வேற. பெரியார் எதுவுமே செய்யல, அவர் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு பாஜக எதிர்க்குது. நாங்க வந்து அவர் செஞ்சதுல போதாமைகள் இருக்கு, இந்தந்த குறைபாடுகள் இருக்கு, இதெல்லாம் இன்னொரு ஆட்களும் இதுக்கு முன்னாடி முன்னெடுத்திருக்காங்க, பெரியார் மட்டும் செய்யல அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்க எதிர்க்கிறோம், நாங்க ரெண்டு பேரும் வேற வேற அப்படின்னு நாம் தமிழர் சொல்றாங்க. நீ என்ன சொன்னாலும் அதே தான் தம்பி, உங்க யோக்கியதை தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொல்றாரு இவரு? பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, அதை ஒழிக்கணும் அப்படின்றாரு. ஏன் ஒழிக்கணும்? பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிச்சதுனால தமிழன் இழந்தது என்ன? சொல், பட்டியலிடு. அந்த பெரியார் அம்பேத்கர் தூக்கி என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். அந்த பாயிண்ட் எங்க வருது அப்படின்னா, அக்டோபர் 27 மாநாட்டுக்கு பிறகுதான் இந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து சீமான் கிட்ட வருது. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு வந்து இல்ல, அதை விட காரணம் விஜய் சொல்லிட்டதுக்கு பிற்பாடு நிறைய அந்த அம்பேத்கர் புக்கு பெரியார் புக்கு ரொம்ப அதிகமா அந்த புத்தக எக்ஸிபிஷன்ல வித்துச்சு. அது செய்தியாவே சன் டிவில கூட சொன்னான். இதுதான் காரணம். யாரை வந்துட்டு தமிழருடைய மனதில இருந்துட்டு நீங்க அகற்ற பார்த்து, அதை பிஜேபி ஆர்எஸ்எஸும் அதை வந்துட்டு விஜயனுடைய பேச்சு வந்துட்டு மறுபடியும் சென்டர் ஸ்டேஜ் கொண்டாந்து வச்சிருச்சு. பெரியார் தான் அம்பேத்கர் தான் அப்படின்ட்டு. இப்ப இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, விஜய் சொல்றாரு அப்படின்னு வரும்போது நிறைய வந்துட்டு வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகுது. அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னாலே ஒரு பெரியார் எதிர்ப்புன்ற ஒரு குருட்டாம்போக்கு ஒன்று இருக்குது. அந்த குருட்டாம்போக்கில் வந்துட்டு இவர் ரொம்ப முதன்மையானவர். பெங்களூர் பொண்ணால இருந்துட்டு ஆரம்பிச்சு சீமான் வரைக்கும் இருக்குது நிறைய பேர்கிட்ட. இல்லை எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, குருமூர்த்தி பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்ல சீமானை வந்து கிரெடிட் கொடுக்குறார் அப்படிங்கிற அந்த பாயிண்டோட சேர்த்து இன்னொரு பாயிண்ட்டும் அவர் பேசுறாரு. என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து எதிர்வினை வந்து சீமான் தரப்புல இருந்து வரலாம். இன்னும் பேசல, தமிழ்நாட்டில் இருந்து போதைப் பொருட்களை ஒரு காலத்தில் வந்து விடுதலை புலிகள் கடத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த பணியை வந்து இஸ்லாமியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. விடுதலை புலிகளுக்காக இருந்து பிரபாகரனின் பிள்ளைன்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிற சீமான கிரெடிட் கொடுக்குற குருமூர்த்தி இந்த பாயிண்டையும் பேசுறாரு. அப்போ பிரபாகரனுக்கு பெரியார ஏத்துக்கல, உங்களுக்கு அவங்களுக்கு ஒரே இடத்துல ஒத்து போகுது அப்படிங்கிறது ஓகே, ஆனா அவங்க பிரபாகரனையும் ஏத்துக்கல அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரே ஒரு விஷயம், அதை விடுங்க, சீமானத்துக்கு விடுங்க. சீமான் வந்துட்டு அரசியல் ரீதியா குப்பைக்கு போய் 4-5 நாள் ஆகிப்போச்சு. நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். குருமூர்த்தியை பார்த்து நான் கேட்கறது, இந்திய ஒன்றிய அரசு அதனுடைய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB போட்ட வழக்குல விடுதலை புலிகள் யாராவது ப்ராசிக்யூட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்றது நீ காட்டுற அந்த ஆதாரத்தை.
ஈஸியாக எடுத்துக்கிறேன் நான். எதுக்கு இந்த புழுகிட்டு இருக்கிற? எங்களெல்லாம் எப்படி சொல்லி வளர்த்தாங்க? பாப்பான் பச்சையா அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்குறாங்க. அதுக்கு மேலே நான் போக விரும்பல. இப்படி புழுகியே நீங்க மரியாதையை இறந்தீங்க. அது அவ்வளவு பெரிய விடுதலை போராட்ட இயக்கம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அங்கீகரிக்கப்பட்டு வருது. இங்க இருக்கிற பாப்பர பசங்க நீங்க 10 பேர் சேர்ந்து அதை வந்துட்டு பயங்கரவாத இயக்கம்னு சொல்லி தடை போட்டு வச்சிருக்கிறீங்க. இவ்வளவுதான். போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? எங்க மக்கள் அங்க வந்துட்டு வாட விட்டு செதறடிக்க விட்டு வாழ வழி இல்லாம, விவசாயம் பண்ண நிலம் இல்லாம, கடைக்கட்டியை வைக்க முடியாம, சுதந்திரமா வாழ முடியாம திணறடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஹிந்துன்றீங்க. ஹிந்துன்ற பேனர்ல நிறைய பேர் அங்கேருந்து வந்துட்டு உங்களோட பேசி பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கல. நீங்க சிங்களவனோட தான் நிக்கிறீங்க. புரியுதா? ஆனா மேதகு பிரபாகரன் அங்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்காகவும் மலையக தமிழன், இஸ்லாமிய தமிழன் எல்லாருக்கும் சேர்த்த தாண்டா தமிழ் ஈழம். அது நீங்க என்ன பண்ணீங்க? அனைத்து தமிழன்னா தமிழ்நாட்டு தமிழனுக்கும் சேர்த்த ஈழம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தடை பண்றீங்க. உங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி அதுதான். உன்னுடைய ஸ்டாண்டு விடுதலை புலிகள் வந்துட்டு பயங்கரவாத இயக்கம் தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் இலங்கை அரசுக்கும் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஏன் இந்தியா ஆதரிச்சுதா சொல்ற? சொல்லு. ஏன்னா இந்திய ஒன்றிய அரசு காங்கிரஸ் தான், நீங்க எதிர்கட்சி தான், ஆனா நீங்க ஆதரிச்சீங்க. இந்திய அரசு எடுக்கக்கூடிய இலங்கை தொடர்பான அயலுறவு கொள்கையை நீங்க ஆதரிச்சீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு நீங்க பண்ணீங்க. அந்த போருக்கு எங்களுடைய ஆதரவு உண்டுன்னு சுஷ்மா ஸ்வராஜ் ஓப்பனாவே அவங்க வந்துட்டு ராஜபக்சே கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையை சொல்லு பார்க்கலாம். அப்புறம் தமிழக மீனவர்களை அடிப்பது கூட அவர்கள் தானெல்லாம் சொல்லலாம் கதை விட்டீங்க. அதில் நாங்கள் வந்துட்டு இந்திய கடலோர காவற்படை கிட்டே கேள்வி கேட்டு முறியடிச்சிருக்கிறோம். எல்லாமே உண்டு. அது மட்டும் சொல்றேன், புழுவாதீங்க. நீ எதை வேணாலும் பேசு. நீ ஒரு எதிர்நிலை 1000 ஆண்டு காலத்துக்கு மேல இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. உங்களை தமிழன்னு உங்களை சொல்லிக்கிறீங்களா? தமிழை தவிர வேற மொழி உங்களுக்கு பேச தெரியுமா? சொல்லு. சமஸ்கிருதம் நீ பேசுவியா? எதுவுமே கிடையாது. 1000 ஆண்டுகளை இந்த சோத்தை தின்னுட்டு தொப்பை வளர்த்துக்கிட்டு நீங்க திரியிற நீங்க தமிழன்னு அடையாளப்படுத்திக்காதவங்க நீங்க இன்ன வரைக்கும் தனிச்சு இயங்குறதுக்கான காரணம் என்ன சொல்லு? இன்னும் சாதிச்சிட்டீங்க நீங்க சொல்லு பார்ப்போம். ஒண்ணுமே உங்களால் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணாம பார்த்தீங்களா? அவர்தான் பெரியார். அவர் சொன்னாரு, மூளையில போட்ட விலங்குடா அப்படின்னாரு. அவர் உடைச்சார்ல, அதை உங்களால மறுபடியும் கட்ட பாக்குறீங்க. வேணா நீங்க சீமானை பாராட்டிட்டு இருப்பாங்க. அதான் எங்களுக்கு தேவை என்னன்னா, நீங்க சீமான், நீங்க ராஜா பூஜா எல்லாரும் வந்துட்டு சீமானை பாராட்டதான் சீமானுடைய சமாதி சுத்தமா தெளிவாயிடும். இதுல இன்னொரு பாயிண்ட்டும் வந்து எடுத்துட்டு போறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப ஏற்கனவே அதிமுக எப்படி கணக்கு போட்டாங்களோ அதே மாதிரி ஒரு கணக்கை வந்து சீமான் தரப்பு, சீமானுக்கு ஆதரவாக சீமானை ரஜினி கிட்ட கூட்டு போன நபர் வந்து பேசுறார். என்ன அப்படின்னா, அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணி 18% இருக்கு, சீமான் 8% இருக்காரு, 18 8 26. அப்போ வந்து அதிமுகவை கீழே தள்ளி காலி பண்ணி திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம். இன்னும் போனால் திமுகவுடைய மெஜாரிட்டியை வந்து இலக்க வைக்கலாம், அவங்களை வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரஜினி கிட்ட போனதே கூட வந்து சீமானை என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஆதரவு கொடுங்க, மேலே பேசுங்க அப்படிங்கிற ஒரு பின்னணி இருந்துச்சு அப்படின்னு ஊடகங்களில் வெளியாச்சு. இந்த 18+8, ஏன்னா இப்போ விஜய் வந்த பிறகு அந்த 8 இருக்குமாங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது இல்லாத 8, ஏன்னா ஓட்டு போடாத வரைக்கும் நமக்கு வந்து அது உத்தரவாதம் இல்லை. இல்லாத 8க்கு 18க்கும், அந்த 18லையும் வந்து அங்கே இருக்கவங்க வெளியே போயிட்டாங்க, பாமகவோ மற்றவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அந்த 18 கிடையாது. அப்போ இல்லாத ஓட்டுக்கு இவங்க ஒரு கணக்கு போடுறாங்களே, எப்படி பார்க்கறது? அதுதான் நான் சொன்ன தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்னு. இவங்களுக்கு யதார்த்த நிலைக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க தாராளமாக. நாம் தமிழர் காலி பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெரிய ஆப்ஷனே கிடையாது. எடுத்துகிட்டு போயிடாத என்டிஏல சேர்க்குறது. அந்த வேலையை வந்துட்டு அவர் பண்ணுறாரு அப்படின்னோம்னா, ரவீந்திரன் துரைசாமி பண்ணுறாருன்னா ரொம்ப நல்லது, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணுறாருன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நெப்போலியன் சொல்லுவார், டு நாட் இன்டர்ஃபியர் வென் யுவர் எனிமி மேக்ஸ் மிஸ்டேக்னுவார். உன் எதிரி தவறு செய்யும் போது நீ அதில் தலையிடாத, அவனே மாட்டிக்கிட்டு சாப்பிட்டோன்னு. அதனால் சீமானை பொறுத்தவரைக்கும் அப்படி ரைட் அப்படி விட்டுருங்க, அவ்வளோதான், போட்டோம், மாட்டிக்கிட்டோம். ஏன்னா சீமானுக்கு கொள்கைன்றதே கிடையாது. இருந்துச்சு அப்படின்னோம்னா இந்த வார்த்தை வந்தே இருக்க விடாது. அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கிறத முதல்ல அழிப்பேன் அப்படின்னு சொன்னதும்
பெரியாரை எதிர்க்கிறது தான் என் கொள்கைன்னு சொன்னதும் என்னைக்கு அவர் சொன்னாரோ அன்னைக்கே அவர் மரண சாசனத்தை அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் எழுதிக்கிட்டாரு. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒண்ணுமே இல்லை பேசுறதுக்கு. ஓகே சார், என்ன நடக்குது அப்படிங்கிறத 26 தேர்தல் கூட்டணியோட சேர்த்து பார்ப்போம். இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.